ஹலோ மக்களே, இன்றைக்கி வேப்ப மரம் பற்றின ஜிகேஸ் தான் பார்க்க போகிறோம். வேப்ப மரத்தோட தாவரவியல் பெயர் என்ன? அசாடிரக்டா இண்டிகா. வேப்ப மரம் எந்த தாவர குடும்பத்தை சேர்ந்தது? மெலியேசி குடும்பத்தை சேர்ந்தது. உலக சுற்றுச்சூழல் அமைப்பில் வேப்ப மரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 21ஆம் நூற்றாண்டின் மரம் அப்படின்னு அழைக்கிறோம். ட்ரீ ஆஃப் தி 21st century. ஐக்கிய நாடுகள் சபை UN வேப்ப மரத்தை எவ்வாறு அழைக்கிறாங்க? மிகவும் பயனுள்ள உலகளாவிய மரம், த மோஸ்ட் ரிவார்டிங் ட்ரீ ஆஃப் த வேர்ல்டு. வேப்ப மரத்தின் தாயகம் எது? இந்தியா, அப்புறம் மியான்மார், பர்மாவில். வேப்ப மரத்தில் உள்ள முக்கிய கசப்பு பொருள், அதாவது வேதிப்பொருள் எது? அசாடிராக்டின். இந்தியாவின் கிராமப்புற மருந்தகம், வில்லேஜ் ஃபார்மசி என்று அழைக்கப்படும் மரம் எது? வேப்ப மரம்தான். வேப்ப எண்ணெயில் உள்ள எந்த அமிலம் பாக்டீரியா எதிர்ப்பு திறனை கொண்டுள்ளது? மார்கோசிக் அமிலம். வேப்ப மரத்தோட எந்த பாகங்கள் மருத்துவ குணம் கொண்டது? வேர், பட்டை, இலை, பூ, காய், விதை, இப்படி எல்லா பாகங்களுமே மருத்துவ குணம் கொண்டது தான். விவசாயத்தில் பூச்சிகளை விரட்ட பயன்படும் இயற்கையான பூச்சிக்கொல்லி எது? வேப்பங்கொட்டை கரைசல், நீம் சீடு கர்னல் எக்ஸ்ட்ராக்ட். இந்தியாவின் யூரியா உரங்களின் செயல்திறனை அதிகரிக்க அரசாங்கம் எதனை பூச கட்டாயமாக்கியுள்ளது? வேப்ப எண்ணெயை, நீம் கோட்டட் யூரியா. வேப்ப மரத்தோட காற்றை சுவாசிப்பதனால என்ன நன்மை ஏற்படுது? காற்றிலுள்ள நச்சுயிரிகளை, அதாவது ஜேர்ம்ஸை அழித்து காற்றை தூய்மைப்படுத்துது. வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மரங்களில் முதன்மையானது எது? வேப்ப மரம் தான். இதோட வேர்கள் பூமிக்கு அடியில் ஆழமாக போய் நீரை உறிஞ்சி வச்சுக்குமா. தானியங்களை சேமித்து வைக்கும்போது பூச்சிகள் வராமல் தடுக்க எதனை பயன்படுத்துகிறார்கள்? உலர்ந்த வேப்பிலையை பயன்படுத்துகிறாங்க. சங்க காலத்தில் எந்த தமிழ் மன்னர்களின் அடையாள பூவாக வேப்பம்பூ விளங்கியது? பாண்டிய மன்னர்களோட அடையாள பூவாக தான் வேப்பம்பூ இருந்திருக்கு. வேப்ப மரத்தோட கனி தாவரவியலில் எவ்வாறு வகைப்படுத்தப்படுது? ட்ரூப், அதாவது சதைப்பற்றுள்ள கனி. வேப்ப மரத்திற்கு ஆரிய வேம்பு என்ற மற்றொரு பெயர் வர காரணம் என்ன? இதன் மிக உயர்ந்த மருத்துவ குணங்களால் இதுக்கு அரிஷ்டா, அதாவது அழிவற்றது ஆர் நோயற்றது அப்படிங்கிற சமஸ்கிருத பெயர் உண்டு. வேப்ப மரத்தோட ஆயுட்காலம் தோராயமாக எவ்வளவு ஆண்டுகள்? 150 முதல் 200 ஆண்டுகள் வர வாழக்கூடியது. உலகளவில் வேப்பமர பொருட்களுக்கான காப்புரிமை பேட்டன்ட் சர்ச்சையில் இந்தியா எந்த நாடுகளுக்கு எதிராக போராடி வென்றிருக்கு? அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக போராடி வென்றிருக்கு. இந்தியாவோட பாரம்பரிய அறிவுக்கு கிடைத்த வெற்றி இது. இதே மாதிரி நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.